ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் பெண்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள், அவங்க சந்திக்கக்கூடிய இடையூறுகள், வன்முறைகள் அதை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே வரும். அதன் மூலியமாக பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பெண்களை வந்து காதல் வலையில் வீழ்த்தி கவிழ்க்கக்கூடியது பார்த்துருக்கோம். அடுத்து குடும்பத்தில் அவங்க திருமணம் ஆகி போனதுக்கப்புறம் அவங்க சந்திக்கக்கூடிய இடையூறுகள் அப்படிங்கிறது ஏராளம். ஸோ இப்போ பெண்ணுக்கு வந்து எப்படியெல்லாம் இப்போ இடைஞ்சல் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் வந்து க குடும்பத்திற்கு, அதாவது கல்லூரியில் முடித்து அவங்க படித்து வெளியில் வராங்க திருமணம் ஆகி. அந்த நபர் பார்த்தீங்க, அந்த நபருடைய குடும்பத்தில் இந்த பெண்ணுக்கு எப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெண் ஆல்ரெடி அவங்க படித்த இடத்துல அவங்களுக்கு தெரிந்த நபர்கிட்ட பழக்கம் வைத்திருக்கும்போது, அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனக்கு நண்பர் அப்படின்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறாரு அந்த பெண்ணிடத்தில். இந்த பெண்ணும் தன்னுடைய நண்பரிடத்துல பேசுகிற மாதிரியே இவங்களும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நட்பாக போகக்கூடியது நாளடைவில் இவர்கள் நண்பர்கள் இருவரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பெண்ணை வந்து காதலிக்க வைப்பது தான் என்னுடைய சபதம் அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ளார ஒரு பந்தயம், அதாவது சூதாட்டம் மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளார ஆடிட்டு, அந்த பெண்ணை வைத்து அவங்க பகடக்காயாக உருட்டி, இன்ன வரைக்கும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் ஏற்படுத்தக்கூடிய நண்பர்கள் கூட்டம், நண்பர்கள் இருவரும் இருக்கிறார்கள். அதற்கு உடந்தையாக பல பல ஆடவர்கள், அதாவது இந்த பெண் எங்கெல்லாம் இப்போ திருமணமாகி அவங்க போனாங்கன்னா அந்த திருமண குடும்பத்தாரிடம், அவர்களுடைய கணவன், கணவனை சார்ந்த குடும்பத்தாரிடம், அந்த பெண் வேலைக்கு போனாங்க அப்படின்னா அந்த வேலையில் பார்க்கக்கூடிய நபர்கள், அங்கே இருக்கக்கூடிய அலுவலக மேலாளர்கள், அல்லது இன்னும் அதிகமாக அவங்க படிக்க போனாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியுடைய மேலாளர், இவர்களை எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நட்பு ரீதியாக வட்டம் வைத்துக்கொண்டு இந்த பெண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனக்கு கிடைக்காத பட்சத்தில், ஏன்னா இந்த பெண் வந்து அந்த நண்பனுக்கும் கிடைக்கல, அவருடைய நண்பனுக்கும் கிடைக்கல, இந்த பெண் முடியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அந்த பெண்ணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரைப்படங்களில் வர மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடத்துக்கு வர வைத்து அந்த பெண்ணிற்கு வந்து ஒரு மயக்க வஸ்து மாதிரி கொடுத்து, அவங்க எதேச்சியாக வந்து ஒரு இடத்துல அவங்க இடம் தடுமாறி, அதாவது இப்போ நம்ம சாக்கடைன்னு தெரியாமல் காலை வைப்போம், வைத்துட்டோம் அப்படின்னா அது தெரிந்ததுக்கப்புறம் அதிலேருந்து எடுத்துருவோம். அதே மாதிரி இந்த பெண்ணுக்கும் அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தெரியாதனமாக அந்த இடத்துல வந்து இவர்கள் நண்பர்கள் அப்படின்னு தானே நம்பி போகும்போது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மயக்கம் மாதிரி ஒரு வஸ்து மாதிரி கொடுத்து, அந்த பெண் இடம் தவறி கீழே விழும்போது, அவர்கள் மேல் விழும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நண்பன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அதை வந்து ஒரு கேமராவில் பதிவு பண்ணி, அது பிறகு அதனை வந்து ஒரு எடிட்டிங், மார்ஃபிங்னா சாஃப்ட்வேரில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதை பண்ணி இந்த பெண்ணை சார்ந்த அத்தனை பேருக்கும் அவன் அனுப்பியிருக்கான். இன்ன வரைக்கும் அந்த பெண் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் சரி, அல்லது வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டாலும் சரி, இல்லை பெரிய பெரிய வேறு துறைகளுக்கு போனாலும் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து அவனும் அவனது குடும்பமும் இவர்களது நண்பர்களும், இதற்கு மிக உடந்தையாக அவன் பயன்படுத்தக்கூடியது யார் பார்த்திங்கன்னா, அந்த பெண்ணினுடைய உறவினர்கள், அந்த பெண்ணினுடைய தம்பி நண்பர்கள், உறவுகள், மாமன், அத்தை, அண்ணன்கள் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த உறவுகளை பயன்படுத்தி அவர்கள் குடும்பத்துக்குள்ளாரையே அவன் வந்து ஒரு சூதாட்டம்னு சொல்லலாம், சூதாட்டம் தான் கிட்டத்தட்ட நடந்துக்கிட்டு இருக்கு. அதையே அவன் பயன்படுத்தி இன்ன வரைக்கும் அவனும் அவனது நண்பனும் பணம் பறித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக உண்மைத்தன்மையான விஷயம். இதை இந்த பெண் வந்து புகார் அளித்தாலும் அதற்கு உடன்பட்ட என்ன சொல்கிறது, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுமே அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை பார்த்துவிட்டு, இந்த பெண் தவறானவள், உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு அந்த நண்பர்கள் விரித்த வலையில் சேர்ந்து கொள்வது. இது ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த நண்பர்கள் கூட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அரசியல் பலம். ஸோ அரசியல் பலத்தை வைத்து அந்த பெண்ணை வந்து, ஒரு பெண்ணை விடாமல் எத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட அந்த பெண் படித்து முடித்து அவங்க வெளியில் வந்து ஒரு 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகளாக இருக்கும். 16 ஆண்டுகாலமாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஆடவர்கள் வெட்கப்பட தருணம் இது அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். இந்த பெண்ணுக்கு இது மனித உரிமை மீறல் தானே? இது சமூகத்தில் வைக்கக்கூடிய கேள்வி. தொடர்ந்து யோசிப்போம், இதை பற்றி பேசுவோம். நன்றி.